திருமாவளவன் அவர்களை இனிமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அப்படின்னு அடையாளப்படுத்தாம திமுகவை உறுப்பினர், திமுகவை சேர்ந்தவர், திமுக கட்சிக்கு செய்தி தொடர்பாளர், பிரச்சாரகர், இப்படித்தான் இனிமே அழைக்கணும். ஏன்னா அவர் திமுகவோட 1.5 2.5 கலந்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. பட்டியலின மக்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன், அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த திமுக ஆட்சியில பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்கொடுமைகளும், தீண்டாமை கொடுமைகளும், ஆணவ கொலைகளும் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. பட்டியலின மக்கள் படாத பாடுபடுறாங்க. பட்டியலின மக்கள் மீது காவல்துறை அளவுக்கு அதிகமாக அதிகார துஷ்பிரயோகத்தை பிரயோகிக்கிறது. இதெல்லாம் எதுவுமே கேட்கறது கிடையாது. அது மட்டும் இல்லை, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்ச பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தலைவராக இருந்தா அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கூட கொடுக்கறது கிடையாது. அப்படியே அவங்க கொடுத்தாலுமே அவங்கள டம்மி ஆக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற சாதியினர் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு.